காலி பணியிடங்களை நிரப்பாமல் தற்காலிக ஊழியர்களையும் ஆலோசகர்களையும் வைத்தே நிர்வாகத்தை நடத்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளதா என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வினவியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் தமிழக அரசின் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் டி உள்ளிட்ட பணியிடங்களை சேர்ந்த 8144 ஊழியர்கள் ஒரே நாளில் ஓய்வு பெற்றும் அவற்றை நிரப்பாமல் வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள 3.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், ஆண்டுதோறும் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என வாக்குறுதி அளித்த திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் கடந்தும் 25% கூட நிறைவேற்றவில்லை என விமர்சனம் செய்துள்ளார். ஓய்வு பெற்ற ஊழியர்களையும் ஆலோசகர்களையும் மறைமுகமாக நியமித்து இளைய சமுதாயத்தின் எதிர்காலத்தை சீரழிப்பதுதான் திராவிட மாடல் அரசின் சமூக நீதியா என்றும் டிடிவி தினகரன் பதிவிட்டுள்ளார்.